விஜய் தன் கட்சியை தொடங்கி ஏறத்தாழ 8 மாதங்கள் ஆகிவிட்ட பிறகும் அவரது கட்சியின் கொள்கை என்னவென்றே தெரியாத சமயம் அது. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு திடீரென விஜய் என்ட்ரி கொடுத்ததும், அதற்கு முன்னதாக பெரியார் பாதையில் பயணிப்போம் என்று அறிக்கை வெளியிட்டதும் அரசியல் களத்தில் பரபரப்பை எகிற வைத்தது. தமிழக அரசியலில் அவர் முன்னெடுக்க போகும் பாதை திராவிட அரசியலா, ஆன்மீக அரசியலா என எதை நோக்கி இருக்க போகிறது என்ற விவாதத்தையும் கிளப்பியது. இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி வி சாலையில் தவேகாவின் முதல் மாநில மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது. தவேகாவின் மாநாட்டிற்கு திமுக அரசு பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அடுத்தடுத்து மாநாடு தள்ளி போனது. பின்னர் ஒரு வழியாக அக்டோபர் 27ஆம் தேதிக்கு நிகழ்ச்சி உறுதி செய்யப்பட்ட நிலையில் சுமார் 1.25 லட்சம் பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமாய் முதல் மாநில மாநாட்டை நடத்தி காட்டினார் விஜய். தனக்காக திரண்டு நின்றிருந்தவர்களை கண்டு உணர்ச்சி பெருக்கில் கண் கலங்கிய விஜய் மேடையில் இருந்து ராம்புக்கு ஓடி இருபுறமும் கூடியிருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது இதுவரை தமிழக அரசியல் காணாத காட்சியாக இருந்தது. பின்னர் ரிமோட் மூலம் 101 அடி உயரமுள்ள கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த போது தளபதி என்ற முழக்கம் தலைவா என மாறியது. நடிகர் என்ற அடையாளத்தை மறந்துவிடும் அளவிற்கு அரசியல் மேடையை தனது உரையால் தெரிவிக்க விஜய் தனது அரசியல் மற்றும் கொள்கை எதிரிகள் யார் யார் என்று விவரித்தார். மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி. கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அப்போது திமுக கூட்டணிக்குள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து புகைந்து கொண்டிருந்த நிலையில் அதற்கு தூபம் போட்டது விஜயின் பேச்சு. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். ஆனால் பறந்து கொண்டிருந்த பேச்சுக்கு நடுவே யார் பேரையும் சொல்லி தாக்க இங்கு வரவில்லை என்ற விஜய் டீசென்டான அரசியல் செய்யவே வந்துள்ளதாகவும் டெம்போவை ஏற்றி இறக்கி பேசி அரசியல்வாதி பரிணாமத்தை தொண்டர்களிடையே பதிய வைத்தார் விஜய். தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். தவேகாவின் கொள்கை தலைவர்கள் குறித்து எடுத்துரைத்த விஜய் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையில் மட்டும் தங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என விளக்கம் கொடுத்தார். பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார், என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன். ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி, ஏன்? பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை. எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை. யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்லை.
அரசியல் அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும். வெற்றிகரமாக தாவேகா முதல் மாநாட்டை நிறைவு செய்திருந்த நிலையில் மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள் சிலர் விபத்திற்குள் சிக்கியதும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாததும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக விஜய், திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பதாக முதலில் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் திமுகவை விமர்சித்து பேசிய பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க மாட்டேன் என திருமாவளவன் கூறிவிட்டார். அதே சமயம் அப்போதைய விசிக துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த அந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டார். அப்போது மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறையை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று மத்திய பாஜக அரசை ஒற்றை வரியில் மட்டும் விமர்சித்தார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. அதே சமயம் தமிழ்நாட்டில் சமத்துவத்திற்காக மாநில அரசு ஒரு துரும்பையும் எடுத்து போடவில்லை என திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் கூறினார். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் திருமாவளவனுக்கு கூட்டணி அழுத்தம் தரப்பட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். ஆனால் விஜயின் கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என கூறி அந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் திருமாவளவன். அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். சம்பிரதாயத்திற்கு ட்வீட் செய்வதும் அறிக்கை வெளியிடுவதும் மழை நீரில் இறங்கி புகைப்படம் எடுப்பதிலும் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறியிருந்த விஜய் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து அரசியல் நிகழ்வுகளுக்கும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அறிக்கைகள் மட்டுமே வெளியிட்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் முக்கிய நாட்களின் போது நினைவிடங்களிலும் சிலைகளுக்கும் மற்ற அரசியல் தலைவர்கள் நேரடியாக சென்று மரியாதை செலுத்திய போது விஜய் மட்டும் தனது அலுவலகத்திலேயே புகைப்படங்களை வைத்து மரியாதை செலுத்தி வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் பகுதி மக்கள் 250 பேரை கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து விஜய் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதெல்லாம் விஜயின் பனையூர் அரசியல் என்ற பெயரில் பெரும் விமர்சனத்திற்குள் சிக்கியது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 900 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் மக்களை கடந்த 20ஆம் தேதி சந்தித்த விஜய் தனது கள அரசியல் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குவதாக அறிவித்தார். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. மற்றொருபுறம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை தம்பி வா என்று அழைத்துக் கொண்டிருந்த சீமான் தாவேகா கொள்கை அறிவிப்புக்கு பிறகு அக்கட்சியையும் தனது அரசியல் எதிரி என பேசத் தொடங்கினார். அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இருக்கட்டும்,
இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. கொள்கை தலைவராக பெரியாரை விஜய் ஏற்றதை ஏற்க முடியவில்லை என்ற சீமான் பெரியாரின் பேச்சுக்களை விமர்சிக்க பிரபாகரனை சீமான் சந்தித்த புகைப்படம் தொடர்பான பிரச்சனை நாம் தமிழர் கட்சியின் அடிநாதத்தை தொட்டு பார்த்துள்ளது. ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று முதல் மாநில மாநாட்டில் சூளுரைத்த விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக கடந்த டிசம்பர் 30 ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசியதும் பேசுபொருளானது. இதற்கிடையே 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ள விஜய் நிர்வாக காரணங்களுக்காக 120 மாவட்டங்களாக பிரித்து அதற்கான மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். பூத் கமிட்டியையும் வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் நியமிக்கும் பணி தாவேகாவில் முழு வீச்சில் நடந்து வருகிறது. விகடன் நிகழ்ச்சியின் போது திமுகவை விமர்சித்ததுடன் விஜயுடன் நெருக்கம் காட்டிய ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைந்துள்ளார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுச் செயலாளராக ஆனந்த் உள்ள நிலையில் துணை பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருந்து வந்த CTR நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் புதிய நிர்வாகிகள் தனது உத்தரவுக்கு இணங்கவும் பொதுச் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதல்களின்படியும் செயல்படுவார்கள் என விஜய் அறிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தனது அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து செயல்படுவார் எனவும் விஜய் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனிடையே விஜயின் கடைசி படமான தளபதி 69 உணர்ச்சி பெருக்குடன் அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஜனநாயகன் என்று பெயர் சூட்டி மேலும் பல்ஸை அதிகரிக்க வைத்துள்ளார். இப்படியாக விஜய் கட்சி ஆரம்பித்த இந்த ஓராண்டிற்குள் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக தாவேகாவும் விஜயும் மாறியுள்ள நிலையில் தேர்தல் அரசியலிலும் சாதிக்குமா என்பதையும் விஜயின் அசைக்க முடியாத சினிமா செல்வாக்கு வாக்குகளாக மாறுமா என்பதையும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.